நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்க்கு $37 trillion டெட் இருக்கு அப்படின்னு. ஐ வாண்ட் யூ கேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு கண்ட்ரியால கரன்சியை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். ப்ரொடக்டிவிட்டியையும் ஆக்சுவல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அப்படி மேஜிக் மாதிரி பண்ண முடியாது. அந்த கண்ட்ரியோட ரியல் ப்ரொடக்டிவிட்டி, ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் தான் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தும் வேல்யூவும் இருக்குது. இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் லைன். காலையில் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் தோஸ் பிக் சேனல்ஸ். யூஎஸ் வந்து அவ்வளோதான் $37 trillion டெட்டு, அந்த கடனை வாங்கி அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. மண்ணை கவ போகுது யூஎஸ்ஸு. வால்மார்ட்டில் வந்து ப்ரைஸிங்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே டமால் டுமில்னு இருந்துச்சு. சிரிச்சுட்டே தான் அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் கமெண்ட் செக்ஷனில் சரி யாராச்சும் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கீழே போய் பார்த்தப்போ, ஐயோ சூப்பர், நீங்கள் செம்ம, ஐயோ இப்படி தான் யூஎஸ்க்கு வேணும், அது இதுன்னு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸு. அந்த கமெண்ட்ஸை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து லைட்டாக பொறி தட்டுச்சு. இந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்க ஆடியன்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பேசினா அவங்களுக்கு லைக் பண்ணுவாங்களோ அதைத்தான் பேசுகிறாங்கன்றது ஐ அண்டர்ஸ்டுட். ஐயோ, நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறதில்ல. யூஎஸ் டெட்டில் இருக்கிறது கரெக்டு, யூஎஸ் டெட்டில் இருக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு எடுக்க போகிறதில்ல. நான் எடுத்து வச்சுருக்கேன் என் மண்டையில். உங்ககிட்ட நான் எடுத்து வைக்க போகிறதில்ல. ஏன்னா இட் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் தேன் தட். பட் நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒரு 6 கேள்வி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க. நான் வந்து ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். அது அப்போ தான் தட் மேக்ஸ் திஸ் ஹோல் திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யாரு தான் அந்த கடனை கொடுக்குறது? ஃபஸ்ட்டு அந்த கடனை கொடுக்குறது யாரு? இப்போ நான் கடன் கேட்குறேன் உங்ககிட்ட, கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. யார் தான் கொடுக்குறது? ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த கடனுக்கு. 60% அந்த டெட் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் நார்மல் மக்கள், கம்பெனிஸு, பேங்க்ஸு, சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெட் 60% ஆஃப் த டெட் வந்து இவங்க தான் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. 12 to 13% வந்து ஃபெடரல் ரிசர்வ். இங்கே ஃபெடரல் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மணி மேனேஜிங், மணி பிரிண்டிங் பாடி மாதிரி. மணி பிரிண்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். I'll tag that, you'll watch, you need to watch that to understand what I'm saying. ஃபெட் வந்து as a part of its monetary policy operations, இந்த ஃபெட்டோட அந்த ட்ரெஷரிஸ், அந்த யூஎஸ் ட்ரெஷரிஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து about 23% to 25% வந்து பப்ளிக்லி ஹெல்டு யூஎஸ் டெட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஜப்பானு, யுனைடெட் கிங்டம் அண்ட் சைனா. இன்ட்ரா கவர்மெண்டல் ஹோல்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டு, அப்புறம் அந்த மெடிக்கேர், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மிலிட்டரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, இவங்களாம் வந்து 20% டெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? யூஎஸ் வந்து டெட் வாங்குது அப்படின்னா அது ஏன் கொடுக்குறாங்க? Why are people giving it? Why are people always ready to give money before anything you think about it? ஏன் கொடுக்குறாங்க? கடன் வாங்குறாங்கன்றதை விட, யூஎஸ் கடன் வாங்குதுங்கிற பிரச்சனையை விட கடன் ஏன் கொடுக்குறாங்கன்றதை யோசிங்க. அப்படி என்ன யூஎஸ்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ஸு? அப்படி என்ன? வாட் இஸ் தட்? செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். ஒரு டெட்டு வாங்குறது, ஒரு கடனில் போகிறது, அது வந்து ரொம்ப வீக்னஸ், ஒரு கண்ட்ரியோட வீக்னஸ் அப்படின்னா, ஏன் வந்து கண்ட்ரிஸ் இன்னும் ட்ரெஷரி பாண்ட்ஸை, யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வந்து வாங்கிட்டே இருக்காங்க? ஓடி தானே போகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வாங்காமல் ஓடி தானே போகணும். ஏன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க? நான் அதுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட வேலையே என்னென்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எக்கானமியை கரெக்டாக பார்த்துக்கிறது. ட்விட்டரில் நடக்கிற விஷயங்களையோ, இந்த ட்ரேட் வார்லையோ, டேரிஃப்லையோ அவங்க ஃபோக்கஸே கிடையாது. அவங்க ஃபோக்கஸ் குமுதா தான். அதாவது ரிட்டர்ன்ஸ், பணம் வருதா இல்லையா, ரிஸ்க் எந்த அளவுக்கு மேனேஜ் ஆகுது, இது மட்டும்தான். இன்னொரு ஃபியூ ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரொம்ப நம்பிக்கையான ஆளுகிட்ட வந்து நீங்கள் மணி லெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கிடச்சிருங்கிற ஐடியாவில் தானே பண்ணுவீங்க. கவர்மெண்ட் பாண்டு வந்து இட்ஸ் ஈஸி டு பை அண்ட் செல். நிறையா பீப்புளுக்கு வந்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சேஃபான விஷயம் இது வந்து தப்பாக ஆகவே ஆகாதுன்னு ஒரு ரொம்ப இது வந்து பிட்காயின் மாதிரி கிடையாது, டப்புன்னு ஏறி இறங்குறதுக்கு வால்டைல் கிடையாது. இது ரொம்ப ஸ்டேடியான ஒரு விஷயம், ஒரு செட்டப். இது ஒரு வந்து இன்வின்சிபிள் சிஸ்டம். இது உலகமே வந்து ட்ரஸ்ட் பண்ணுது. எப்படியுமே இந்த ட்ரஸ்ட் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்த கடன்னா பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. கடன்னா ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை தானே. அப்புறம் ஏன் இன்னும் வந்து கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? இதுக்கு யூஎஸ் அடித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கா, மொத்தமாக படுக்க வைக்கிறதுக்கா, யூஎஸ் எந்திரிக்க முடியாத அளவுக்கு?
கடனாளியாக்கி. ஐ ரியலி வாண்ட் யூ டு திங்க் அபவுட் இட். ஒரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. யூஎஸ் வந்து கடன் நிறையா வாங்குது. இந்த மாதிரி 37 ட்ரில்லியன் 40 ட்ரில்லியன் 100 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம் வச்சுக்கோங்க. இப்போது இதனால டாலர் வந்து உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகுமா இல்லை கொலாப்ஸ் ஆகுமா? ட்ரெஷரி பாண்ட்ஸை விற்று இந்த மாதிரி மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் வந்து பாண்டை வாங்குறாங்க. இதனால பாப்புலர் ஆகுமா கொலாப்ஸ் ஆகுமா? ஹிண்ட் தரேன், ஹிண்ட். இந்த பாண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு முதல்ல யூஎஸ் டாலர்ஸ் வேணும். அந்த யூஎஸ் டாலர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க கரன்சிலேருந்து யூஎஸ் டாலர்ஸை ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கி தான் அந்த பாண்டை வாங்க முடியும். ஸ்டில் ஐம் கிவிங் யூ ஹிண்ட்ஸ். இதுதான் சொல்கிறேன். நான் வந்து டிட்டர்மைண்டாக இதான் அப்படின்னு நான் வந்து டோன்ட் வாண்ட் டு புட் திங்ஸ் இன்சைட் யுவர் ஹெட். ஐ வாண்ட் யூ டு திங்க். இந்த மாதிரி டெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாட்டையே அழிச்சிரும் அப்படின்னா அதையும் மீறி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ், ஒரு பேண்டமிக் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விழுவுது, ஏதோ கிராஷ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஏன் யூஎஸ் நோக்கி வராங்க? ஏன் 2008 மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு இந்தியாவில். இந்த 2008 மார்க்கெட் கிராஷ்னால இந்தியாவில் 34 ஒரு ஸ்டடி சொல்லுது 34 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டாங்க 2008. அவ்வளோ நல்ல பணக்காரங்களாக இருந்த ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப ரொம்ப பாவர்ட்டிக்கு தள்ளப்பட்டாங்கன்னு ஸ்டடி இருக்குது. இவ்வளோ நடந்தும் ஏன் வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ் அப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஓகே யூஎஸ்க்கு போய் இதை நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறாங்க? அப்படி என்ன நம்பிக்கை யூஎஸ் மேலே? யூஎஸ் தான் கொலாப்ஸ் ஆக போதே, எல்லாம் இதாக போதே, அப்புறம் எதுக்கு வரணும் யூஎஸில் வந்து இது பண்ணணும், வந்து கொடுக்கணும்? யாராவது வாண்டடாக வந்து பணம் கொடுப்பாங்களா? அப்படின்னா பணம் கொடுக்க வேணாம், பணம் கொடுக்காம இருக்கலாமே, எதுக்கு கொடுக்கணும்? ஒரு பெரிய பணக்காரன் பரம்பரையாக ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அவனோட பணத்தை எங்கே வச்சிருக்காங்கிறது ரொம்பவே முக்கியம். நோட் பண்ணணும். அவன் வந்து யூஎஸ்டியில் கொண்டு போய் அதை வைக்கிறான் அப்படின்னா நம்ம ஒரு 10 அடி யோசிக்கிறோன்னா அவன் 10,000 அடி யோசிப்பான். அவன் ஃபியூச்சருக்கு 100 நம்ம 10 வருஷத்துக்கு யோசிக்கிறோம், 100 வருஷத்துக்கு யோசிப்பான் அவன் என்ன பண்ணுங்கிறது. அவனுக்கு தெரியாதா? டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களால் வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த டெட்டு வந்து வாட் டஸ் இட் ரியலி மீன்? இஸ் இட் அ ஸ்ட்ராட்டஜி? இஸ் இட் அ சம் டைப் ஆஃப் டெட் ஸ்பைரலா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஆக்சுவலி திங்க். சம் ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் ஃப்ரம் தி யூஎஸ். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பட் I'm trying to make sure that these people are like very smart people, right? ஒரு இதையும் யோசிக்கணும். இது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம், இது எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, எவ்வளோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இன்வால்வ் ஆகிருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் யூ கேன் பி வெரி ஸ்மார்ட் வித் யுவர் டெட். யூஎஸ் வந்து ஓகேப்பா, நான் வந்து என்னோட 37 ட்ரில்லியனையும் நான் திருப்பி பே பண்ணிடுறேன் அப்படின்னு பே பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? போய் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் உண்மையிலே யார் ட்ராப் ஆயிருக்கா? கடன் வாங்கின யூஎஸ்ஆ, கடன் கொடுத்த ஆளுங்களா, சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் கொடுத்தவங்களா, இல்லை கடன் வாங்கின யூஎஸ்ஆ? யார் இங்கே ட்ராப்பு? இன்னைக்கு நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க ஒரு பேங்க்ல அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கடனோட வேல்யூ வந்து குறையும். அதை நான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபுல்லாக உட்காந்து ஒரு கிளாஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு கடனை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கடனோட வேல்யூ ஓவர் டைம் வில் ரெடியூஸ். இப்போ யார் ட்ராப் ஆயிருக்கா இதில்? லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். சரி, நாளைக்கே வந்து யூஎஸ் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, அதாவது பணம் இல்லை, நான் திவாலாகி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தது எந்த கரன்சியை வைக்கிறது? ரிசர்வாகவோ குளோபல் டிரான்சாக்ஷன்ஸுக்கோ எந்த கரன்சியை வைக்கிறது? எந்த கரன்சி ரெடியாக இருக்குது? நம்பி இறங்குவாங்களா? வேறு யூஎஸ்டிக்கு ஈக்குவலாக வந்து ஓகே இந்த கரன்சி சூப்பர், இதை எடுத்து பண்ணிடலாம், ரெடியாக இருக்குதா ஒரு கரன்சி? இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கரன்சி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, ரெடியாக இருக்குது, எல்லாம் ஓகே, பாப்புலாரிட்டியில், நம்பிக்கையில், ஹிஸ்ட்ரியில். ஒரு டெட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம்க்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. நீங்கள் இப்போ பேங்க்கில் போய் கடன் கேட்குறீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பான். நீங்கள் இதுக்கு முன்னாடி கரெக்டாக கடன் கொடுத்துருக்கீங்களா, எங்கேயாவது டிஃபால்ட் ஆகிருக்கீங்களா, டிஃபால்ட் ஆனால் அதை திருப்பி சரி பண்ண முடிஞ்சிருக்கா உங்களால் வந்து ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியுமா, நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க, எல்லாத்தையும் நோண்டுறாங்கல்ல ஹிஸ்ட்ரி. ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னா அதை யாரும் போய் நோண்ட மாட்டாங்க, நோண்டி அதை மாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த கரன்சி ரெடியாக இருக்குது? ஜாப்பனீஸ் யென்னா இல்லை சைனீஸ் யுவானா? முதல்ல சைனீஸ் யுவானா எல்லாம் ஒத்துப்பாங்களா? ட்ரஸ்ட் இருக்கா? சைனா மேலேயும் சைனீஸ் யுவான் மேலேயும் ட்ரஸ்ட் இருக்கா எல்லாருக்கும்? ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தே ஆர் ரியலி டெல்லிங் யூ
வாட் யூ வாண்ட் டு ஹியர், நாட் வாட் யூ நீட் டு ஹியர். யூ நீட் டு ஹியர் சர்டன் திங்ஸ். அந்த மாதிரி யூஎஸ் டிஃபால்ட் ஆக போகுதுன்னு மற்ற கண்ட்ரிக்கெலாம் ப்ரெடிக்ஷனே இருக்காதா? மற்ற கண்ட்ரிலாம் ஸ்மார்ட் பீப்புளே கிடையாது, நான் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படி என்னன்னு. அப்புறம் அந்த ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தா அப்புறம் ஏன் சேஃப்டின்னு ஏன் யூஎஸ் டாலர்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு கண்ட்ரியும்? மற்ற கண்ட்ரிஸோட கரன்சியில் வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கிறது இல்லைன்னு இல்லை, நடக்குது. யூரோஸில் சில டிரான்சாக்ஷன்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும், சைனீஸ் யுவானில் சில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது, நடக்காமல் இல்லை. இது என்கிட்ட இருக்கிற 5 சைனீஸ் யுவான் என்னோடது. ஓகே, என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து சைனீஸ் நியூ இயருக்கு இது வந்து ரெட் பாக்கெட்டில் கொடுத்தது. ஸோ ஐ டூ ஹேவ் சைனீஸ் யுவான். ஒரு கண்ட்ரி டிஃபால்ட் ஆக போகுதுன்னா why in the actual heck that someone is going to keep that money with them? உடனே அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட மாட்டாங்களா? அந்த இன்னொரு கரன்சியை வாங்கி ரெடியாக வச்சிருக்க மாட்டாங்களா? உலகத்தில் வந்து செகண்ட் டாப் கரன்சி எது சர்ச் பண்ணி பாருங்க. அந்த கரன்சிக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, அடுத்தது வர்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. டூ ஆல் திஸ் ரீசர்ச் அண்ட் தென் திங்க் அபவுட் த டெட், யூஎஸ் டெட், அண்ட் தென் கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. Thanks so much for watching, and பிடிச்சிருந்தா கண்டிப்பாக let me know, like and let me know. Okay, take care, have a nice day, bye bye.